ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்டி ஸ்டோரி 2.0 சேனல். இன்றைக்கான கதை என்னன்னு பார்க்கலாமா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். விவசாயி ஒருத்தருக்கு மலைக்கு பக்கத்தில் ஒரு தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்தில் அவர் துளசி பயிர் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார். துளசி செடிகளுக்கு இடையில் இருக்கிற களைகள், முட்செடிகள் எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்துட்டு துளசி செடியை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வளர்த்துட்டு வந்துட்டு இருந்தார். ஒரு நாள் துளசி செடிக்கு நடுவில் இருந்த அந்த முள் செடியை ஒன்றை பிடுங்கி எரிஞ்சிட்டாரு. உடனே அந்த முள்செடி கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருந்தது. அதை பார்த்த அந்த விவசாயி அந்த முள்செடி கிட்ட போனார். உடனே அந்த முள்செடி சொல்லிச்சு, நான் தான் யாருக்குமே பயன்பட போகிறது இல்லையே, என்கிட்ட எந்த திறமையும் இல்லை, என்னை எதுக்காக அந்த கடவுள் படைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டுச்சு. உடனே விவசாயி சொன்னார், கடவுள் யாரையுமே காரணம் இல்லாமல் படைக்க போகிறதில்ல, எல்லாருக்கும் திறமையும் பலத்தையும் கொடுத்து தான் இருக்காரு, அதை நம்ம தான் கண்டுபிடிச்சி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி சொன்னார். உடனே முள்செடி சொல்லிச்சு, என்கிட்ட என்ன திறமை இருக்க போகுது, நானும் முள்செடி, மற்றவங்களை காயப்படுத்துவனே தவிர என்னால் யாருக்கும் உதவியாக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே இழிவாக பேசிகிட்டு இருந்துச்சு. மறுநாள் விவசாயி தன்னோட தோட்டத்தில் இருந்து பிடுங்கி எறிஞ்ச முள்களை எல்லாம் ஒன்றா சேர்த்து தோட்டத்தை சுற்றி வேலி அமைச்சார். அதுக்கப்புறம் விவசாயி முள்செடி கிட்ட போயிட்டு, நீ முள்செடி தான், மற்றவங்களை காயப்படுத்துவதான், ஆனால் உங்ககிட்ட திறமை இருக்குது, பலமும் இருக்குது, அதனால தான் இன்றைக்கி இந்த தோட்டத்தையே பாதுகாக்கிற காவல்கார வேலியாக உயர்ந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி சொன்னார். கடவுள் படைத்த எல்லா உயிருக்குமே திறமையும் பலமும் இருக்குன்றத அந்த முள்செடி உணர்ந்தது. இப்படி தாங்க நம்மளும் நமக்குள்ளே இருக்க திறமையை தேடி கண்டுபிடிக்க தவறிடுறோங்க. நமக்குள்ளே இருக்க திறமையை தேடி கண்டுபிடிச்சி அதுக்கான முயற்சியை செஞ்சோன்னா வெற்றி நம்மக்கிட்ட வந்து சேருங்க. நன்றி. நாளை வேறொரு கதையுடன் சந்திப்போம். என்னங்க, கதை கேட்டிங்களா? பிடிச்சிருந்ததா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.